ஏ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பேக் வந்து உங்களோட டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கேர் பண்ணி உங்கள் ஹேரை வந்து நல்லாவே க்ரோத் பண்ணுறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேக் வந்து உங்கள் ஹேரில் உள்ள டேண்ட்ரஃப் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரிஸி ஹேர் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக வந்து மாற்றி கொடுக்கும் இந்த பேக்கு. இந்த பேக்கை வந்து நீங்கள் வாரத்தில் 2 முறை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஹேர் வந்து நல்லாவே ஸ்மூத்தாகவும் ஆகும், நல்லா ஃபாஸ்ட்டாகவும் க்ரோத் பண்ண வைக்கும். இப்போ அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நம்ம சேனலை எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் அதிகமாகவே வரும். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து பேக் வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ளாக்ஸ் சீட் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். உங்களோட ஹேர் வால்யூமை பொறுத்து வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்பூனோட இதை வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்துறதும் டிக்ரீஸ் பண்ணுறதும் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நான் வந்து ஸ்ட்ரைட்டாக அடுப்பில் வச்சு பாயில் பண்ணிக்கிறேன். நல்லா பாயிலாக விடுங்க. நீங்கள் அது வந்து பாயிலாக அது வந்து ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்து மாறும். அது வரைக்கும் நல்லா வந்து பாயில் பண்ணிக்கிட்டே விட்டுருங்க. இப்போ வந்து நல்லா நான் பாயில் பண்ணிட்டேன். பாயில் பண்ணதை வந்து கீழே வந்து நான் வந்து இறக்கி வச்சு லைட்டாக மட்டும் ஆற விட்டுக்கோங்க. ரொம்ப ஆற விட்றாதீங்க. ஏன்னா அந்த ஜெல்லை வந்து நம்ம வந்து எடுக்க முடியாது ஆறிடுச்சு அப்படின்னா. ஹீட்டாக இருக்கும்போதே நீங்கள் வந்து அந்த ஜெல்லை வந்து நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஊற்றும்போது தண்ணியாக இருந்துச்சு. இப்போ வந்து அது வந்து ஜெல் டைப்புக்கு வந்து நல்லாவே மாறிடுச்சு. இப்போ இந்த ஜெல்லை வந்து நம்ம வந்து தனியாக செப்ரேட்டாக பிரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு துணியை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிறேன். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜெல்லை வந்து அதுக்குள்ளே அந்த விதையோடு அப்படியே போட்டுருங்க. இதை வந்து சூடாக இருக்கும்போதே தான் பிழிஞ்சு எடுக்கணும். அதை பிழிஞ்சு எடுக்கும்போது ஹீட் வந்து கையை வந்து இது பண்ணும். கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஏதாவது இடுக்கி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் பிழியும் போது அந்த ஜெல் வருது பாருங்களேன். எனக்கு கை வந்து ரொம்ப சூடாக இருக்குது. அந்த நீங்கள் மெதுவாக பண்ணுங்கள். ரொம்ப ஹீட்டாக இருக்கிறனால என்னால் டக்குன்னு வந்து பண்ண முடியல. இப்படி நீங்கள் பிழியும் போது வந்து அந்த ஜெல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். இப்போ ஜெல்லு எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக நான் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட வந்து சில இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதுக்கு. அதில் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இது கூட வந்து ஆலிவ் ஆயில் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஆலிவ் ஆயில் இருக்குது அப்படின்னா ஆலிவ் ஆயில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா விட்டமின் இ கேப்சூல் இருக்கு இல்லையா, அதை வந்து கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இது கூட வந்து கோகோனட் ஆயில் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இங்கே கோகோனட் ஆயில் இருக்குது அப்படின்னா அதையே சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கேஸ்டர் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா கேஸ்டர் ஆயில் வந்து இன்னும் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். கேஸ்டர் ஆயில் இருக்குது அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க. அது இல்லாத பட்சத்துக்கு வந்து கோகோனட் ஆயில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒன்றோட ஒன்று வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலும் அந்த ஜெல்லும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்து இன்னொரு பொருள் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து எலுமிச்சப்பழம். இது எலுமிச்சப்பழம் வந்து உங்கள் ஹேரில் உள்ள அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நல்லாவே க்யூர் பண்ணி கொடுக்கும். இந்த கோகோனட் ஆயிலும் சரி ஆலிவ் ஆயிலும் சரி உங்கள் ஹேரை வந்து நல்லாவே க்ரோத் பண்ணுறதுக்கு ப்ரொமோட் பண்ணணும். இந்த ஃப்ளாக்ஸ் சீட் வந்து உங்கள் ஹேரை க்ரோத் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரிஸி ஹேர் இருக்குது அப்படின்னா அதையும் கூட நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஹேரை வந்து நல்லாவே ஷைனிங்காக வந்து மாற்றி கொடுக்கும். இப்போ இந்த பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஹேரில் வந்து ஸ்கேல்ப் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது ஃபுல்லாமே அவங்களோட ஹேர் கீழே வரைக்கும் வந்து முனி வரைக்கும் வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வந்து அப்படியே வந்து விட்டுருங்க. அது நல்லா வந்து ஊறிக்கிறட்டும். ஊறினதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல மைல்டு ஷாம்புவாக எடுத்து ஹேரை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஓகே, இந்த ரெமடி வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ரெமடியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். See you next video. Take care. Bye bye.